டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்னைக்கு நாம ஒருங்கிணைந்த பண்ணையத்தை குறித்து பார்க்க வந்திருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்காவில் இருக்கக்கூடிய காதம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணையத்தை தான் பார்வையிட வந்திருக்கோம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இன்னைக்கு உழவர் பெருமக்களும் அறிஞர்களும் கலந்துக்க இருக்காங்க. என்னோட துறை என்னென்னா பால்வளத்துறை. முன்னாடியே அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கும் பால் மதிப்பு கூட்டுதலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நான் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. மாடாகட்டும், ஆடாகட்டும், கோழி ஆகட்டும், ப்ளஸ் தீவன பயிர்களாகட்டும், எல்லாமே ஒருங்கிணைத்து வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளோட துறை எங்கே தேவை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மாட்டு பண்ணை வச்சுருக்காரு அப்படின்னா அவர் ஒரு கணிசமான அளவில் மாட்டு எண்ணிக்கை வச்சுருப்பாங்க, 25, 50 அந்த மாதிரி. அப்போ ரொட்டீனாக மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பால் நம்மக்கிட்டேருந்து திரவ பாலாக லிக்விட் மில்க்குன்னு சொல்லுவோம், லிக்விட் மில்காகவே எவ்வளோ சேல்ஸ் ஆயிரும்ன்றது தெரியும். ஸோ அந்தளவுக்கு அவங்க மாடு வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளோட அந்த மதிப்பு கூட்டுதல்ன்றது தேவையில்லை. எப்போ அவங்க நம்மளோட பால் நல்லா விலை போகுது, அதனால் இன்னும் கொஞ்சம் மாடு அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறவரை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 மாடு வச்சுருக்கவர், நம்ம நல்ல பிஸ்னஸ் போகுதுன்னு ஒரு 15 மாடு வாங்கிட்டாருன்னு வைங்களேன், எப்போயாவது எதிர்பாராமல் எப்போ தீவன பயிர்கள் நிறையா இருக்கும், பச்சை அதிகமாக மாட்டு கிடைக்குதோ அல்லது தீவன விலை குறைச்சலாக இருக்கும், அப்போ மாடு ஆட்டோமேட்டிக்காக பால் சுரப்பு அதிகமாக கொடுக்கும். உதாரணத்துக்கு தினசரி அவரோட பால் உற்பத்தி 150 லிட்டராக இருக்கும் பட்சத்தில், மழை காலத்தில் குறிப்பாக செப்டம்பர், அக்டோபர் அந்த மாதிரி காலத்தில் 150 லிட்டருக்கு பதிலாக 200 லிட்டர் வந்துடும். ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, இந்த 50 லிட்டர் அவரை கையாள முடியாது. அப்போ அந்த நேரத்தில் பாலை வீணாக ஊற்றுவாங்க. இப்போ கொரோனா காலத்தில் கூட நம்ம எல்லாருமே பார்த்தோம், பாலை கறந்து அதை வெளியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி ரீட்டைல் சேல்ஸ் கொண்டு போகிறதுக்கு உள்ள செலவு அதை விற்றா கிடைக்கக்கூடிய வருமானத்துலேருந்து வராது. அப்போ கீழே ஊற்றி விட்டுட்டாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மதிப்பு கூட்டுதல் கை கொடுக்கும். அதனால் இந்த மதிப்பு கூட்டுதலை 1-2 மாடு வச்சுருக்கவங்கலேருந்து 25-50 மாடு வச்சுருக்கவங்க வரைக்குமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனால தான் இந்த பால் மதிப்பு கூட்டுதலை பற்றி சொல்கிறேன். ஒரு எளிய வழிமுறை, மாட்டு பண்ணை ஒரு 10க்கு மேலே வச்சுருக்கவங்க கண்டிப்பாக தன்னோட மாட்டு பண்ணையில் க்ரீம் செப்பரேட்டர், அதாவது ஏடு பிரிப்பான்னு தமிழில் சொல்லுவோம். இப்போல்லாம் தமிழும் ஆங்கிலமும் பிரிக்க முடியாத ஒன்று தான் ஆகிடுச்சு. அதனால் க்ரீம் செப்பரேட்டர்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் மார்க்கெட்டில் புரியும். ஸோ க்ரீம் செப்பரேட்டர்னு ஒரு எளிமையான டேபிள் டாப் இயந்திரம் தான் அது. அதில் பாலை ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த சைடு க்ரீமாகவும் இன்னொரு சைடு க்ரீம் நீக்குன்னா ஸ்கிம் மில்க்குன்னு சொல்லுவோம், ஏடு பிரித்த பால்னு சொல்லுவோம், அந்த பாலும் கிடச்சிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பாலை 50 லிட்டர் பால் அப்படியே அதில் கொட்டுனீங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு 40லேருந்து 50 கிராம் அந்த வகையில் உங்களுக்கு க்ரீம் கிடச்சிரும். இந்த க்ரீமை தூக்கி நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர்லேயோ இல்லை பால் பண்ண வச்சுருக்கவங்க கண்டிப்பாக டீப் ஃப்ரீசர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மில்க்கு கேன் எடுத்து உள்ளே போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ அதில் நீங்கள் அந்த க்ரீமை போட்டுட்டிங்கன்னா அது நாள்பட்டு கிடக்கும். ஃப்ரோசன் க்ரீம் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், 6 மாதத்துக்கு அது கெட்டு போகாது. ஸோ அந்த க்ரீமை எப்போ வேணால் எடுத்து டைரெக்டாக அப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சினீங்க அப்படின்னா அது நெய். நெய் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாலை மோர் உர ஊற்றணும், தயிராக்கணும், தயிரை கடையணும், தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கணும், வெண்ணெய் எடுத்து காய்ச்சினா தான் நெய்ன்றது தெரியும். இப்போ நிறைய பேர் மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு இதுவும் தெரிய வந்துருச்சு. டைரெக்டாக க்ரீம் செப்பரேட்டர் வச்சு க்ரீம் எடுத்து முடிஞ்சால் உடனே கிடச்சிதுன்னா, நிறைய அளவில் உடனே கிடச்சிதுன்னா க்ரீம்லேருந்து அப்படியே நெய் எடுத்துடலாம். அப்படி இல்லை சேமித்து வச்சு ஒரு கணிசமான அளவு கிடைக்கணும் அப்படின்னா எடுத்து அதை சேமித்து வச்சு டீப் ஃப்ரீசரில் போட்டுடலாம். அப்போது கொண்டு மிஞ்சி நிறைய திரவ பால் வருமே, அதாவது கொழுப்பு நீக்கப்பட்ட ஏடு பிரித்த ஸ்கிம் மில்க் வரும். அதை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஸோ அந்த ஏடு பிரித்த பால் இப்போல்லாம் டீ கடையில் நிறைய வாங்கிக்கிறாங்க. ஒன்று குறைச்ச விலைன்றதுக்காக, இன்னொன்று நீங்கள் எதிர்பார்க்காத அளவு பால் திக்காக இருக்கும். பாலில் திக்னஸ் கொடுக்கறதுக்கான அந்த காரணி ஃபேட் இல்லை. ஃபேட்டை எடுத்துட்டிங்கன்னா பால் திக்காக இருக்கும். ஏன்னா அடர்த்தி குறைவான பொருள் பாலில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான். ஒரு பாத்திரத்தில் பாலை கறந்து வச்சிங்கன்னா கொழுப்பு மேலே படிச்சிருக்கும். காரணம் என்ன, அது வெயிட்லெஸ், வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அது அப்படியே மேலே படிஞ்சிருக்கும். அதனால் அதுக்கு காரணமான அந்த கொழுப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பால் திக்காக இருக்கும். ஸோ டீ கடைக்காரங்கள்லேருந்து தயிர் போடுறவங்க, ஹோட்டலில் தயிர் அந்த கப்பில் வைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த ஸ்கிம் மில்கை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஸ்கிம் மில்கை வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை என்னால் அப்படி ரீட்டைல் சேல் பண்ண முடியாது, டீ கடைக்காரனை பார்த்து ஊற்ற முடியாது, நான் ஹோட்டலுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாதுன்னா
அதையும் நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணலாம். எப்படி வந்து க்ரீமை காய்ச்சி நெய்யாக வைக்கணும் அப்படின்றது சாத்தியமோ, அதே மாதிரி ஒரு சின்ன யூனிட், ஒரு ஃப்ளேவர்ட் மில்க் யூனிட் போட்டிங்க அப்படின்னா, இந்த திரவ பால், அந்த 7 பிரித்த ஸ்கிம் மில்கை வந்து நீங்கள் ஃப்ளேவர்ட் மில்காக மாற்றலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம் தான். பெரிய உபகரணங்களோ பெரிய ஒரு யூனிட் போடணுன்னோ எந்த அவசியமும் இல்லை. ஒரு 4-5 மகளிரே போதும். ஒரு பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் ஒரு குக்கர், ப்ரெஷர் குக்கர். நம்ம லேபில் பண்ணணும் அல்லது பெரிய இண்டஸ்ட்ரியில் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோக்ளேவ்னு சொல்லுவோம் ஒரு இயந்திரம். அந்த ஆட்டோக்ளேவ்க்கு பதிலாக வீட்டில் தினசரி அம்மாக்கள் உபயோகிக்கிறது ப்ரெஷர் குக்கர் தான். ப்ரெஷர் குக்கர் தான் ஆட்டோக்ளேவ். ஸோ இந்த ஒரு பெரிய அண்டா, ஒரு ஆட்டோக்ளேவ் இருந்தால், அந்த ப்ரெஷர் குக்கர் இருந்தால் வீட்டிலே எளிமையான முறையில் அந்த ஃப்ளேவர்ட் மில்க் தயாரிக்கலாம். நறுமண பால், நம்ம எல்லாருமே பாதாம் பால்னு ஒரு பாட்டிலில் வாங்கி குடிக்கிறோம் இல்லையா, அதை தான் நான் ஃப்ளேவர்ட் மில்க்குன்னு சொல்கிறேன். ஸோ இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த திரவ பால் நம்ம ஸ்கிம் மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கிம் மில்கில் தேவையான எசன்ஸ், எந்த ஃப்ளேவர் வேணுமோ, பாதாம் எசன்ஸோ ரோஸ் மில்க் எசன்ஸோ எது வேணால் போட்டுக்கலாம். அந்த எசன்ஸுக்கு அப்புறம் ஒரு 12% சுகர், 10 to 12% சுகரு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் அடைக்கணும். நம்ம குடிக்கிற பாட்டில் எல்லாருக்குமே தெரியும், பாதாம் பாட்டில். அந்த பாட்டிலில் அடைச்சிட்டு, அந்த பாட்டில் வெளியிலே ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கிறாங்க இல்லையா, கடைகளில் பார்த்துருப்பீங்க. நமக்கு சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, ஜில்லுன்னு கொடுக்கணுங்கிறதுக்காக. மற்றபடி அதை நீங்கள் வெளியிலே வச்சிங்கனாலும் கெட்டு போகாது. அப்படி கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கு என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ளேவ் தான். ஆட்டோக்ளேவ்ன்றது என்ன சொன்னேன், குக்கர். அந்த ப்ரெஷர் குக்கரில் வச்சு அந்த பாட்டிலை எடுத்து நீங்கள் பதனப்படுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா அது 6 மாதத்துக்கு கெட்டு போகாது. இந்த எளிய தொழில்நுட்பம் கண்டிப்பாக மகளிராலே செய்ய முடியும். மெக்கானிசம் என்னென்னா, அந்த பாட்டிலில் 3/4 அளவுக்கு ரொப்பணும். அது வந்து ஒரு 200 மில்லி பாட்டில்னால் நீங்கள் 150 மில்லி ரொப்பிட்டு, பாட்டில் ஃபில்லர்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த சோடா பாட்டில் மூடி தான், அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சீரிய முறையில் அடுக்கிட்டு அந்த குக்கரோட பாதி அளவில் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு எல்லா பாட்டிலையும் நீங்கள் அடுக்கி வச்சுருவீங்க. பாட்டில் ஆடக்கூடாது. நீங்கள் கேட்பீங்க, பாட்டில் வந்து ப்ரெஷர் குக்கரில் உள்ளே போனால் வெடிச்சிடாதா? கண்டிப்பாக அது தாங்குகிற தன்மை உள்ள அந்த பாட்டில் தான் பாதாம் பாட்டிலுக்கு பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் புதுசாக வாங்க முடியல, நான் செய்து பார்க்கறதோ அதை வாங்குகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கலாம். அது தப்பு கிடையாது. நீங்கள் அதை வாங்கி முறையாக க்ளீன் பண்ணி திரும்ப இதே மாதிரி குக்கரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த பாட்டில் ஸ்டெர்லைஸ்ட். ஸ்டெர்லைஸ்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருமி ஒழிக்கம் செய்யப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் கிருமி வராது. மோரோவர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பாட்டிலை ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப குக்கரில் வச்சு எடுக்க போகிறீங்க. ஸோ பாட்டிலை ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு உள்ளே குக்கரில் வச்சுட்டு 3 விசில் வந்துட்டு அப்படின்னா 121 டிகிரி செல்சியஸ்னு அர்த்தம். 121 டிகிரி செல்சியஸ் 15 பவுண்ட்ஸ். இதுதான் ஆட்டோக்ளேவில் இருக்கக்கூடிய டைம் டெம்பரேச்சர் ப்ரெஷர் காம்பினேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் குக்கர் வீட்லேயே வந்து பண்ணிடலாம். செய்து முடிச்சுட்டு அதை குளிர்விக்கிறதுக்காக வெளியில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் 6 மாதத்துக்கு கெடாது. அடுத்தது, நம்ம எல்லாருமே இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி காலத்தில் இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் கலர் கெடுதல், சேர்க்கக்கூடிய நிறமிகள் கெடுதல், வாசனை திரவியங்கள் கெடுதல் அப்படின்னு தெரியும். அதனால் நான் இப்போ முதல்ல சொன்னது மறந்துடுங்க. ரோஸ் மில்க் எசன்ஸு, பாதாம் மில்க் எசன்ஸ், இது எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் பீட்ரூட், 1 லிட்டர் பால் எடுத்திங்க அப்படின்னா 1 கேரட், அரை பீட்ரூட், இதை ரெண்டையும் அரைச்சி அந்த சாறு எடுத்து, இதை நான் சொன்ன முதல்ல மாதிரியே 12% சுகர் ஆட் பண்ணி ஒரு 2 ஏலக்காய் அதை நுணுக்கி அதில் போட்டிங்கன்னா அற்புதமான இயற்கையான ரோஸ் மில்க். அதை நீங்கள் பீட்ரூட் வாசனையே வராது, கேரட் வாசனையே வராது. அதை நீங்கள் அதை வந்து திரும்ப அதை அரைச்சி அதில் ஊற்றிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுவீங்க. ஸோ அதில் திப்பி வராது. அதில் அந்த பீட்ரூட் வாசனை போடுறதுக்கு ஏலக்காய் போட்டுட்டிங்க. இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுது, குக்கரில் பாயில் ஆகுது. அதனால் அந்த எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்ட். ஸோ இந்த ஃப்ளேவர்ட் மில்க் இதை வந்து சிறு வணிகமாக, குடிசை தொழில் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். மகளிர்லாம் சேர்ந்து இந்த ட்ரைனிங்கை நம்மள்ட்ட எடுத்துகிட்டு நிறைய பேர் இதை சுய மகளிர் உதவிக்குழுலாம் இதை வந்து செய்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க. ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம். அடுத்தது, நான் இப்போ சொன்ன மாதிரி க்ரீமை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுலேருந்து நம்ம கீ போட்டு, நீங்கள் நாட்டு மாடு வச்சுட்டிங்கன்னா நாட்டு மாட்டு பால்லேருந்து நீங்கள் எடுத்து அதை கூட லேபிள் பண்ணி நீங்கள் விற்கலாம். பட் இன்னொரு ஒரு உண்மை என்ன அப்படின்னா, கீயை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாட்டு பாலுக்கும் கலப்பின மாட்டு பாலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா கீங்கிறது பியூராக ஃபேட்டு. ஆனால் இந்த A1 A2ன்னு நாட்டு மாட்டுக்கும் கலப்பின மாட்டுக்கும் வித்தியாசம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து A1 A2ன்றது புரத அடிப்படையில் தான் வித்தியாசப்படும், கொழுப்பு அடிப்படையில் எங்கேயுமே வித்தியாசப்படாது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாட்டு மாட்டு பால்லேருந்து வரக்கூடிய கீன்னு, அது உங்களுக்கு ப்ளஸ் தான். ஏன் அப்படின்னா நாட்டு மாட்டுலேருந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்றதுனால.
பட் அதை நீங்கள் A1 A2 கீன்னு லேபிள் பண்ணாதீங்க. அந்த கருத்தை வலியுறுத்துறதுக்காக தான் நான் சொன்னேன். மற்றபடி கீ வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். ஏன் ரூம் டெம்பரேச்சர்லேயே ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வச்சுருக்கலாம் இல்லையா? எப்போ வேணால் கெட்டு போகாமல் அதை வச்சுக்கக்கூடிய பொருள். பால்லாம் 1-2 நாளில் கெட்டு போகக்கூடிய பொருள். அதை நம்ம 6 மாதம் 1 வருஷம் கூட கெட்டு போகாத பொருளாக மாற்றி வைக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம பழங்காலம் தொட்டு நம்ம பாலில் என்ன பண்ணுவோம்? கோவாக்கின்றது ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம் தான். என்ன, நமக்கு லேபர் நிறைய செலவாகும். ஒரு பெரிய பண்ணை அளவில் நான் அதை வந்து வேல்யூ ஆடனை மாற்றுறேன் அப்படின்னா ரொம்ப எரிபொருள் செலவாகும், ரொம்ப வேலையாட்கள் செலவாகும். அதுக்கு பதிலாக ஒரு மெஷின் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஒரு யூனிட் போட போகிறீங்க, எனக்கு ஒன்று மிஞ்சின பால் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யோசிக்காமல் எப்படி எளிமையாக க்ரீம் செப்பரேட்டர் வாங்கி வைக்க சொல்லணும். அது மாதிரி கோவா அடிக்கிற மெஷின் கிரைண்டர் மாதிரி இருக்கும். கீழேருந்து ஹீட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கரண்டி அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிருக்கும். ஸோ அது சுற்றிட்டே இருக்கும். கடைசியில் அது அந்த கோவா பதம் வந்தோட்டே அந்த மிஷின் தானாகவே ஸ்டாப் ஆயிடும். தேவையான அளவு சுகர் போடுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோவா பண்ணிடலாம். இது எந்த உபகரணமே இல்லை அப்படின்னா ஒரு அண்டா குண்டா போதும் பன்னீர் போடுறதுக்கு. பன்னீர் நம்ம எல்லாருமே இப்போ பரிச்சயம் ஆகிட்டோம். ஹோட்டலில் போனால் பன்னீர் பஜ்ஜி பக்கோடா, அப்புறம் பன்னீர் கிரேவி இல்லையா, பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் சாப்பிட்றோம். இந்த பன்னீர் எதுலேருந்தே பண்ணுறாங்க? பால்லேருந்து பண்ணுறாங்க. பாலை நல்லா காய்ச்சிடணும். எந்த ஒரு பால் பொருள் செய்கிறதா இருந்தாலும் பாலை நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சிறது எதுக்காக? இப்போ இவ்வளோ நேரம் கிருமின்னு பேசினாங்க இல்லையா, அந்த கிருமிகள் அத்தனையுமே அழிச்சிடுறதுக்காக. ஸோ அழிச்சிடுறதுக்காக அந்த பாலை நல்லா காய்ச்சிட்டு ஒரு 85 டிகிரி வரைக்கும் அதை குளிர்விக்கணும். பாலை காய்ச்சிறது அப்படிங்கிறது 100 டிகிரிங்க. எப்போவுமே பால் கொதிச்சது அப்படின்னா 100 டிகிரி. ஸோ அதுலேருந்து 85 டிகிரியாக குறைச்சிட்டு அந்த நேரத்தில் 2% சிட்ரிக் அமில கரைசல். சிட்ரிக் அமிலம்னா என்னது? எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அதுதான் சிட்ரிக் அமில கரைசல். ஸோ அதை வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அந்த எலுமிச்சம்பழ சாரோ இல்லை சிட்ரிக் அமில கரைசலோ 2% கரைசல் எடுத்து இந்த கொதித்து ஆறின பால்னால் 85 டிகிரி பால் வரும்போது அந்த சிட்ரிக் அமிலத்தை ஊற்றுனீங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? பால் திரிஞ்சிடும் இல்லையா? அதை வந்து ஒரு மஸ்லின் கிளாத்தில் நீங்கள் வடிகட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பாலில் உள்ள திடச்சத்துக்கள் அத்தனையும் அந்த துணியில் வடிகட்டப்படும். மீதி தண்ணி மாதிரி வரும். அது வந்து எருமைப்பால் அப்படின்னா மஞ்சள் கலர்லேயும், பச்சை பால் பசுவையோட பால் அப்படின்னா நல்ல ஒரு இளம் பச்சை கலர்லேயும் அந்த திரவம் வரும். அந்த திரவத்தையும் வீணாக்காமல் ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். அதை வேணு ஆங்கிலத்துலேயும் தமிழில் பால் ஊனீர்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே வீண் கிடையாது. பாலை பொறுத்த வரைக்கும் வாழை மரம் மாதிரி எதுவுமே கீழே ஊற்றுற பொருள் கிடையாது. ஸோ இந்த பன்னீர் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள். ஃபேட்டும் கணிசமான அளவு இருக்கிறதுனால வயசானவங்க கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு தாராளமாக, அதுவும் வெஜிடேரியன் பீப்புள், வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் பன்னீர் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ பன்னீரும் ஒரு எளிய தொழில்நுட்பம். நிறைய மாடு வச்சு கொண்டு மிஞ்சி பால் வரும்போது இந்த பன்னீரை போட்டு நீங்கள் ரெகுலராக ஹோட்டல் பிடிச்சிங்கன்னா ஹோட்டலில் சப்ளை பண்ணிடலாம். ஸோ பால் மற்றும் மதிப்பு கூட்டுதல் பால் சம்மந்தமான சந்தேகங்களை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நன்றி, வணக்கம். ஐயா, என் பேர் முகமது கனி, புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா பாப்பாப்பட்டி ஊராட்சி சேர்ந்த குக்கிராமம். என்னுடைய ஊர் வந்து அருத்தோடிப்பட்டி. எனக்கு வந்து ப்ராப்பர் பார்த்திங்கன்னா விவசாயம். எங்கள் அப்பா விவசாயி, என்னுடைய முப்பாட்டன் விவசாயி. நாங்கள் எல்லாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் முயற்சி. இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின், நான் கேட்குறேன் ஒரு, ஏன்னா மிக குறைந்த நேரம் தான் கொடுத்துருக்குறீங்க. இப்போ ஒருங்கிணைந்த பண்ணை, இவங்க பார்த்தீங்கன்னா மேடம் சாந்தி சுந்தரராஜன் அவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம். எப்படி ஒருங்கிணைந்த பண்ணையம்னா ஆடு மாடு கோழி ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. இதனுடைய நோய் தடுப்பு எப்படி? இப்போ ஒரே நான் இப்போ ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றேன், மாடு மட்டும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதனுடைய நோய் தடுப்பு எப்படி? இதற்கு 2 பட்ட இடைவெளிகள் அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப பேசல, மக்கள் நிறையா இருக்காங்க, அதுக்கான விடையை கேட்குறேன், அவ்வளோதான். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வெவ்வேறு கால்நடைகள் வளர்க்குறோம். அதுகளுக்கு இடையில் நோய் பரவாது. அது எப்படி வந்து நம்ம நோய் மேலாண்மை பண்ணுறதுக்கும், தனிப்பட்ட முறையில் ஒரு பண்ணையாக வச்சுருந்தா அதில் என்ன நோய் மேலாண்மை பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது குறித்த பதில் சொல்ல வருகிறார் முனைவர் பூவராஜன் அவர்கள். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எப்படி நோயை தடுப்பது. கால்நடைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கொட்டகையின் கீழ் எல்லா கால்நடைகளும் வளர்க்கக்கூடாது. ஆடு மாடு கோழி ஒரே கொட்டகையில் இருக்கக்கூடாது, தனித்தனியாக தான் வைக்கணும். அது எல்லாரும் வந்து பண்ணுற தப்பு. அது பண்ணும்போது நான் ஒரு ஆடு தானே சார் வச்சுருந்தேன், ஒரு ஆடு தானே, ஒரு ஆட்டுக்கு வர உண்ணி இன்னொரு மாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பரவல் வந்து நீங்கள் தடுத்தாலே நோய்கள் பரவாது. இன்னொன்று கோழி இருந்துச்சுன்னா அந்த கோழிக்கு செல் இருக்குது பாருங்கள், அது வந்து அடுத்ததுக்கு பரவும். எல்லாமே உதிரும் தன்மையில். இன்னொன்று, ஏதோ ஒரு ஆட்டுக்கு ஒரு அம்மை நோய் வருதுன்னா அந்த அம்மை பக்கு கீழே விழுந்துச்சுன்னா அதை கோழி எடுத்துக்கவோ இல்லை அடுத்த மாட்டுக்கு வர்றதோ ரொம்ப வாய்ப்பு அதிகம்.
ஸோ அதனால தான் தனித்தனியாக அதுக்கு ஷெட் அமைச்சு ஒரு ஷெட்டுக்கும் இன்னொரு ஷெட்டுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கொட்டகைக்கும் இன்னொரு கொட்டகைக்கும் ஒரு 20லேருந்து 30 அடியாவது நம்மளுக்கு இடைவெளி இருக்க வேண்டும். அது மாதிரி தடுப்பூசி அட்டவணை தனித்தனியாக அதற்கும் இதற்கும் பண்ண வேண்டும். குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா பண்ணையாளர்கள் அந்த வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகாதாரமாக அதை பண்ணி முடிச்சுட்டு திருப்பி கை கால் கழுவிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். இல்லாட்டி நம்மளே கேரி ஓவர் இன்ஃபெக்ஷன் மாதிரி அந்த கோழிலேருந்து வரக்கூடிய செல்லு நம்ம சட்டையிலையோ நம்ம கால் இதில் படுறதோ திருப்பி அடுத்ததுக்கு போயிடும். நாங்களே அதனால தான் என்ன சொல்கிறோம், எந்த பண்ணைக்கு நீங்கள் ஒரு நல்ல முறைப்படுத்தப்பட்ட பண்ணை ஆர்கனைஸ்டு ஃபார்ம்னு சொல்லணும், அந்த பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வந்து அந்த தொழிலாளர்களை கொடுத்துருப்பாங்க. இந்த ஆடு பார்க்குறவங்க கொண்டு போய் திடீர்னு கோழியை போய் அந்த முட்டையை எடுத்துகிட்டு வா, கோழி முட்டை போட்டதை திருப்பி கொண்டு இது பண்ணும்போது நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பண்ணும்போது அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தனித்தனியாக பண்ணிவிட்டு அதற்கு நடுவில் இடைவெளி எதுக்கு விடுறோன்னா அந்த நோயோட பரவலை தடுக்கிறதுக்கு. நோய் தொற்று முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களும் ரொம்ப அதிகமாக வரும். இப்போ ஒரு இதை குளிப்பாட்டினீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடியது அடுத்ததுக்கு பரவும். குறிப்பாக சில தொற்று நோய்கள் வந்து நம்ம அருகருகில் இருக்கும்போது ரொம்ப வேகமாக பரவும். மடி நோய், அம்மை, காய்ச்சல் எல்லாமே வந்து பரவும். நம்மளுக்கும் வந்து அந்த நோயிலேருந்து நம்மளுக்கும் சில நோய்கள் வராமல் தடுக்கணும்னா அதற்கு தனித்தனியாக வச்சுட்டு அதற்கேற்ற பராமரிப்பை பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த நோய் பரவலை தடுத்துடலாம். என்னுடைய பேர் அப்துல் நசீர், மல்லிப்பட்டினம், பட்டுக்கோட்டை தாலுக்கா, தஞ்சாவூர் மாவட்டம். நான் ஆடு வளர்க்குறதை பற்றியும் கோழி வளர்க்குறதை பற்றியும் நமது தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டையில் ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன். இதில் எனக்கு அதிகமாக தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம நோய் மேலாண்மைன்னா என்னன்னாக்க, பெரும்பாலும் ஒரு ஆடுக்கோ அல்லது கோழிக்கோ ஏதாவது ஒரு நோய் வந்தால் கொண்டாக்கும் நம்ம மாட்டு டாக்டர் தான் நம்ம டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ட்ரைனிங்கில் அவங்கள எதிர்பார்க்காம, அதாவது எமர்ஜென்சிக்கு நம்ம கூப்பிட்றதுல தப்பு இல்லை, அவங்கள எதிர்பார்க்காம நம்ம எந்த வகையில் நம்ம ட்ரைனிங் எடுத்த, உதாரணத்துக்கு ஒரு ஆடு வளர்க்குறோம், ஒரு நாய் கடிச்சிருச்சு, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், செகண்ட் என்ன செய்யணும், தேர்டு என்ன செய்யணும், நம்ம வந்து மாட்டு டாக்டரை எதிர்பார்க்காம நம்ம அது இன்வால்வ் ஆனால் தான் அதை வந்து அந்த உயிரை பாதுகாக்க முடியும். அதில் நமக்கு பூரணமாக அறிவு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த வந்து இழப்பை நம்ம சந்திக்கக்கூடிய நேரம். இதை நம்மளுடைய ட்ரைனிங் சென்டரில், அதாவது நம்ம ஆடு யார் அல்லது கோழியோ யாருன்னு இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்படி ஊசி போடுறது, அது எப்படி அவங்க இண்டிபெண்ட்டாக அதை எப்படி அந்த அதுக்கு மருந்து போட்டு அதை பாதுகாக்கிறத பற்றி அதை ட்ரைனிங்கில் சேர்த்துக்கிட்டாக்கா மிகவும் நல்லாயிருக்கும். இதுதான் சார் என்னுடைய. இரண்டாவது நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இதுவும் நோய் மேலாண்மை குறித்து தான். இரண்டாவது நேயர் வந்து நிறைய பயிற்சி மையங்களில் பயிற்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக வந்து கால்நடை வளர்ப்பு குறித்த பயிற்சி தான் நம்ம கொடுக்குறோம். நோய் மேலாண்மைங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உங்களுக்கு பயிற்றுவிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து துறை சார்ந்த அறிவாக போகிறதுனால அந்தந்த நிபுணர்கள் தான் கால்நடைகளுக்கு வந்து வைத்தியம் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஒரு மூலிகை மருத்துவத்தோட வரலையும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான கையேடுகளை தமிழ்லேயே பல்கலைக்கழகங்கள் அச்சிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை தாண்டி நான் ஒரு கால்நடை பண்ணையாளர், என்னுடைய மாடு என்னுடைய ஆடு நானே ஊசி போட்டுக்கிறேன், இல்லை நானே மருந்து கொடுத்துக்கிறேன், என்னால் மருந்து வாங்க முடியும், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அது வந்து அந்த துறை சார்ந்த விதிமுறைகள் வந்து அதுக்கு அனுமதி கிடையாதுங்க. என்னென்னா இந்த கோழி பண்ணைகளை மட்டும் என்னென்னா தனிப்பட்ட முறையில் மருத்துவர் வந்து வைத்தியம் பண்ண முடியாது. அதனால் கோழி பண்ணையாளர்களுக்கு மட்டும் சில மருந்து என்ன வந்து தனித்தனி கோழிகளுக்கு மருந்து கொடுக்குறதில்ல, குறிப்பாக எல்லா கோழிகளுக்கும் சேர்த்து தண்ணீரிலையோ இல்லை தீவனத்திலே கலந்து கொடுக்கறதுனால அந்த மருந்துகள் மட்டும் கோழி பண்ணையாளர்களுக்கு சில வைத்தியங்களுக்கு நம்ம சொல்லுறோம். அதை தவிர தனிப்பட்ட கால்நடைகளுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து தனிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு வந்து நம்ம உரிமை கிடையாது. ஸோ அதனால் வந்து விவசாயிகள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நோய் மேலாண்மையில் கவனத்தை செலுத்துறதை விட நோய் தடுப்பு முறையில் கவனத்தை செலுத்துங்க. நோய் தடுப்புங்கிறது பண்ணை சுகாதாரம் எப்படி பண்ணுறது, வருமுன்காக தடுப்பூசி அட்டவணை என்ன சார், தடுப்பூசி எந்தெந்த மாதத்தில் போடலாம், அதை விவரத்தை கொடுங்க. இந்த ஊசி வந்து எங்கே கிடைக்கும், எந்த மருத்துவர் கேட்டுக்கலாம், அப்படி தான் நீங்கள் கேட்டு பண்ண ஒழிஞ்சு இல்லை நானே போட்டுக்கிறேன் சார் இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. அது பண்ணக்கூடாது. அது ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு தொழில் சார்ந்த நிபுணராக இருந்துக்கிட்டு இதை நாம் வந்து ஊக்குவிக்கிறது கிடையாதுங்க. சரிங்களா? அதனால் விவசாய பெருமக்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. முதலுதவி தெரிஞ்சுக்குங்க, மூலிகை வைத்து தெரிஞ்சுக்குங்க, வருமுன் காக்கிறமே தடுப்பூசி தெரிஞ்சுக்குங்க. மற்றபடி உணவு மூலம் இல்லை தீவனம் மூலம் எப்படி வந்து சில செரிமான கோளாறுகளை சரி பண்ணுறது அது தெரிஞ்சுங்க. மற்றபடி இப்போ இன்னொரு நேர் கூட தனிப்பட்ட முறையில் கேட்டார், இதுக்கான அறிகுறி என்ன, அறிகுறி நம்ம சொல்கிறோம் எப்பயுமே, அந்த அறிகுறிக்கு எப்படி ஊசி போடுறது அதேமாரி நம்ம கேட்கவே வேண்டாம். அதை தவிர மேலாண்மை முறைகளில் உங்களுக்கு என்ன சந்தேகங்களோ அதை நீங்கள் கேட்கணும். என் பேர் கமல் மோகன், நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போ ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்கிறாங்க. ஒரு விவசாயத்துக்கு வந்து நாட்டு மாடு, எந்த நாட்டு மாடு போகலாம்? இப்போ வட மாநிலங்கள் கிர்ரோ, ஓங்கோல் அதுமாரி போகலாமா, இல்லை நம்ம உம்பளாஞ்சேரி, காங்கயம் இந்தமாரி மாடுகளில் போயிடலாமா? இது என்னோடய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இப்போ நாங்கள் விவசாயத்தில் பண்ணுறதுல களை மேலாண்மை ரொம்ப களைக்கொல்லி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க.
நாங்கள் களைக்கொல்லி நான் பயன்படுத்த மாட்டேன். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு விவசாயி வந்து நாட்டு வாத்தை பயன்படுத்துகிறாங்க. நாட்டு வாத்தை வந்து ஒரு நட்டு ஒரு 40 நாள் 45 நாட்டை வந்து நாட்டு வாத்தை வந்து இறக்கி விட்டு களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உரம் போடுறாங்க. பொம்பளை ஆளுக்கு பதிலாக வாத்தை பயன்படுத்துகிறாங்க. செலவு மிச்சமாவது பண மேலாண்மையும் குறிப்பிட்றாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து நாட்டு வாத்து பண்ண முடியுமா, அதை எப்படி வளர்க்குறது? இன்னொன்று வந்து நாட்டு வாத்தை வந்து நான் சமீபத்தில் போய் ஒரு வாத்து பண்ணையில் பார்க்கும்போது ஒரு நாட்டு வாத்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஒரு முட்டை ஒரு வாத்து விட்டுச்சுன்னா எல்லா வாத்துமே அதே இடத்துல போய் விடுது ஒரு 5 மணிக்கு. ரொம்ப பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. கலெக்ஷன் ஆஃப் எக் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து அந்த முட்டையை வந்து நம்ம மதிப்பு கூட்டுதல் ஒரு முட்டை போண்டாவோ அதுமாரி சாப்பிட்றதுனால ஏதாவது தீங்குகள் வருமா? வாத்தை வந்து நீங்கள் நெல் வயலில் விடலாமா வளர்க்கலாமான்னு கேட்டிங்களே, ஆமாம். அது வளர்க்கலாம். அது பாரம்பரியமாக நம்ம செஞ்சுட்டு வர்றது. நீங்கள் சொன்ன மாதிரி வாத்தெல்லாம் ஒரே இடத்துல முட்டை போடும். அது எந்த இடத்துல சிக்கல் வரும்னு பார்த்தீங்கன்னா, வாத்துக்கு வந்து தண்ணி வேணும். ஸோ அது தண்ணியில் நீஞ்சிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது வளர்க்க முடியும். எப்போதும் தண்ணியில் இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன குளம் மாதிரி விட்டு அந்த வாத்தை விடணும். ஆனால் இது எல்லாமே வந்து அந்த ப்ரூடிங் ஸ்டேஜில் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த முட்டை சொல்கிறீங்க இல்லையா, முட்டையிலேருந்து மறுபடியும் குஞ்சு எடுத்து திரும்ப நீங்கள் அந்த வாத்தை அந்த இதுக்காகவே யூஸ் பண்ணணும், நெல் வயலுக்குள்ளே யூஸ் பண்ணணுன்னா கூட அந்த இளம் குஞ்சு பருவத்தை நீங்கள் கோழி மாதிரியே லைட்டெல்லாம் போட்டு ப்ரூடிங் ஹவுஸ் வச்சு சின்ன குஞ்சுலேருந்து ஒரு 2 மாதம் வயசு வரைக்கும் நீங்கள் அப்படி தான் வளர்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெல் வயலில் விடுறதுக்கு பழக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, நான் மறுபடியும் குஞ்சு பொரிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன், போண்டாவாக யூஸ் பண்ணுறேன், இல்லை வாத்து முட்டை கறினா அது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதில் எந்த திங்கும் இல்லை. கோழி முட்டையில் இருக்கிறத விட 1.5 மடங்கு அதிகமாக சத்து இருக்குது. அதனால் வாத்து முட்டையை தாராளமாக பயன்படுத்தலாம். கரூர் அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்கவே வந்து வாத்து கறி வாத்து முட்டை தான் ஃபேமஸ். அதனால் வாத்து முட்டையில் எந்த தீங்கும் இல்லை, தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரே ஒரு விஷயம், வாத்தையும் கோழியையும் சேர்த்து வைக்கக்கூடாது. எப்போதுமே நாட்டுக்கோழி வச்சிங்கன்னா வேறு எந்த இனங்களும் சேர்த்து வளர்க்காதீங்க. குறிப்பாக வான்கோழி, வாத்து, இது ரெண்டையும் சேர்த்து வளர்த்தோன்னா அது நார்மலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாத்து நல்லாயிருக்கும், ஆனால் வாத்து வந்து நிறைய நோய்களை வந்து நாட்டுக்கோழி கொண்டு வந்து விட்டுரும். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி டவுன். என்னோடய பேர் கே சாதிக். இந்த மாட்டுப்பண்ணை பொருளாதார இழப்பில் மடி நோய் ஒன்று சொன்னீங்க, கோமாரி நோய் சொன்னீங்க. இதை இல்லாமல் உண்ணி காய்ச்சல்னு ஒரு காய்ச்சல் வருது, மஞ்சக்காமலைன்னு வருது. அதனுடைய அறிகுறிகள், அதோட தடுப்பு முறைகளை கொஞ்சம் விரிவாக சொல்கிறதுக்கு நம்ம பி. ராம்குமார் அவர்கள் வருகிறார். வணக்கம் ஐயா. நீங்கள் சொன்ன மாதிரியே உண்ணி காய்ச்சல் பேரே உண்ணியில் தான் இருக்குது. எப்படி நமக்கு கொசுவில் வியாதி பரவுதோ அது மாதிரி மாட்டுக்கு உண்ணியில் பரவுது. இந்த கொசுவில் வர்ற வியாதியை நம்மளால் தடுக்க முடியுதான்னா முடியல. அதுக்கு வந்து கொசு தடுப்பு அந்த இதில் சொல்கிறாங்கல்ல, தேங்கின இடத்துல தண்ணி தேங்கக்கூடாது அந்த மாதிரி. அதனால் உண்ணி வந்து மேலே இருந்தது அப்படின்னா உண்ணிக்கான ஊசி போட்டோம் அப்படின்னா உண்ணி இறந்துடும். ஆனால் அந்த ஊசியோட பவர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 நாள் வரையும் தான் இருக்கும். அது இல்லாமல் உண்ணிக்காக குளிப்பாட்டலாம். குளிப்பாட்டுறது சார் சொன்ன மாதிரி இந்த பியூட்டாக்ஸ் இந்த மாதிரி சில சோப்புலாம் இருக்குது. அது இல்லாமல் முதுகில் கோடு போடுற மாதிரியான ஒரு மருந்து இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக வருது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உண்ணிகள் சாகும். ஆனால் அந்த உண்ணிக்கு போடுற மருந்து இருக்குது இல்லை, உண்ணிகள் எங்கே உட்காந்துருக்கும் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். காதுக்குள்ளார, குழம்புகளுக்கு இடையில, வாளுக்கு கீழே. இதை நம்ம கைகளால் இல்லை இந்த ஃபோர்சப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு 100 ரூபாக்குள்ளார தான் இருக்கும், அதை வச்சு நம்ம எடுத்துகிட்டு நெருப்பில் போடுறதெல்லாம் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு மேலே 10 உண்ணி இருக்குதுன்னா ஒரு உண்ணி இறங்குச்சு அப்படின்னா மினிமம் 1000 கணக்கில் முட்டை போடும். அப்படின்னா மேலே ஒரு உண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணையில் 1000 கணக்கில் முட்டை இருக்கும். இந்த மருந்து பவர் இருக்கிற வரையும் தான் அந்த உண்ணியை நம்ம கட்டுப்படுத்தவே தவிர திரும்ப திரும்ப ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த உண்ணிகள் மூலம் பரவுற வியாதியை உண்ணிகளை தடுக்கிறது மூலம் தான் தடுக்க முடியும். இதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தான் எப்படி நம்ம கொசு கடிச்சு ரத்த சோகை வருது அதே மாதிரி இதுக்கும் ரத்த சோகை வரும். இந்த உண்ணியில் வர்ற கிருமிகள் எல்லாமே ஒரு 3-4 வகை கிருமிகள் இருக்குது. எல்லாமே முக்கால்வாசி இந்த ரத்தத்தையும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் தான் பாதிக்குது. அதனால ரத்தம் குறைஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு 3 நாளைக்கு நீங்கள் ஊசி போட்டிங்கனாலே நம்ம தெளிவாயிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடுகளுக்கும் வரும் மாடுகளுக்கும் வரும். ஃபமாச்சா சார்ட்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சும்மா நெட்டில் அடிச்சிங்கனாலே அந்த ஒரு சார்ட் வரும். கண் படலம் இருக்குது இல்லை, இப்போ டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுறாங்க, கண்ணை இப்படி கீழே இறக்கி சிவப்பாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்கல்ல, இந்த சிவப்புத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு படலம் இருக்கும். இதை வச்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சிவப்புத்தன்மை குறையுது அப்படின்னா ரத்தம் கம்மியாக இருக்குது. இது நம்ம ஆடுகள்லேயும் மாடுகள்லேயும் 90% ஒன்று உண்ணி காய்ச்சல்னால் வரும். அப்படி இல்லை அப்படின்னா வயிறில் குடற்புழு தான் ரத்தத்தை உறிஞ்சிகிட்டு இருக்கும். ஸோ குடற்புழு இருந்தது அப்படின்னா காய்ச்சல் பெருசாக இருக்காது. ஆனால் உண்ணி காய்ச்சலில் பேர்லேயே காய்ச்சல் இருக்குது, ரத்த படலம் கம்மியாக இருக்கிறது. இல்லைன்னா அந்த 3-4 வகை கிருமிகளில் ஒரு சில வகை கிருமிகள் நல்ல மஞ்சள் காமால காமிக்கும். அது என்னென்னா மஞ்சள் கலரில் மாறிடும். ரெண்டாவது உடல் சூடு பார்த்திங்கன்னா 101.5 ஃபேரன்ஹீட் இருக்கும். நம்ம எப்பயுமே பண்ணையில் ஒரு தெர்மாமீட்டர் வச்சுக்கிறது நல்லது.
எப்படி நமக்கு வாயில் பார்க்குறாங்களோ மாடுகளுக்கு என்ன பண்ணணும்னா ஆசன வாயில் நேரடியாக அந்த மேல் சுவரை தொடுற மாதிரி வைக்கணும். நீங்கள் நேராக இப்படி பண்ணிங்கன்னா சாணியோட டெம்பரேச்சர் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்து அந்த 101லேருந்து +/- 1.5 டிகிரி F கூடலாம் அல்லது குறையலாம். அதை விட கூட இருக்குதுனாலே காய்ச்சல் தான். காய்ச்சல்னு வந்துட்டாலே நம்ம கை வைத்தியம் பார்க்குறதோட டாக்டரை கூப்பிட்டுறணும். வேறு அந்த காய்ச்சலில் வேறு என்ன முக்கியமான அறிகுறி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெறி கட்டி இருக்குது. நமக்கு அடிபட்டால் இங்கெல்லாம் நெறி கட்டுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி நெறி கட்டுறதுக்குன்னு ஒரு சில இடம் இருக்குது. அந்த கால் சப்பை இருக்குதுல்ல, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கட்டி மாதிரி வீங்கியிருக்கும். அது இருந்ததுனாலே ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்குது. நம்ம சிரை மூலமோ நரம்பு மூலமோ இல்லை சதையிலையோ ஊசி போட்டால் தான் அது சரி வரும். உடனே ஊசி போட்டுறணும். ஸோ இதை முற்றிலுமாக ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா ஒழிக்க முடியுமானா கஷ்டம். உண்ணி மேலாண்மை தான் முக்கியம். அந்த உண்ணி மேலாண்மை நம்ம அடிக்கடி மாடை பரிசோதித்தா தான். உண்ணி எப்போ வரும் அப்படின்னா அந்த மாடு மேலே ஏதாவது அழுக்கு இந்தமாரி படர்ந்துருக்கும் போது தான் உண்ணிக்கான ஏற்ற சூழ்நிலை வந்து அது உட்காரும். அந்த மாதிரி சமயத்தில் மாடுகளையும் அடிக்கடி நம்ம பொறுப்பாக குளிப்பாட்டினாலே அதை தவிர்த்திடலாம். இதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு வகையான உண்ணி காய்ச்சல் ரொம்ப மோசமானது. அதுக்கான தடுப்பூசியும் இருக்குது. அது இம்போர்ட் பண்ணி நம்ம மதுரையிலலாம் போட்டு பயன்பெற்றிருக்காங்க. அதுமாரி டாக்டர்கிட்ட கேட்டு அந்த மாதிரி நம்ம ஊரில் திரும்ப திரும்ப அந்த நோய் தான் வருது, அது பெருசாக நம்ம பார்க்க முடியல அப்படின்னா அதுக்கான தடுப்பூசியும் அது தைலீரியான்னு சொல்லுவாங்க. அந்த தைலீரியாங்கிற ஒரு உண்ணி நோக்கி தடுப்பூசியுமே இருக்குது. அதை வரவழைச்சி நம்ம கூட கொடுத்து நிறைய தடுத்துருக்காங்க நம்ம மக்கள். அதனால நம்ம இறுதியாக தெரிஞ்சுக்க வேண்டியது உண்ணியை தவிர்க்கணும். உண்ணி இருக்கக்கூடிய இடங்கள் முக்கியமாக காது. அடிக்கடி காது பரிசோதனை, குழம்புக்கு இடையில வாளுக்கு கீழே பரிசோதனை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அங்கே உண்ணி இருந்ததுன்னா எடுத்து நெருப்பில் போட்டுறணும். நிறைய உண்ணி வந்ததுன்னா மருந்துகள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அது காய்ச்சலும் கூட இருக்குது, உண்ணியும் இருக்குது அப்படின்னா உடனடியாக டாக்டரை பார்த்துடணும். இந்த டாக்டரை பார்த்துட்டு அவங்க வந்து உண்ணியை வந்து உண்ணி காய்ச்சலுக்கான மருந்து செலுத்தி அந்த காய்ச்சலில் சரியாயிடும். ஆனால் ரத்தம் ஊறுற வரையும் அது பழைய மாதிரி பால் தராது. ரத்தம் ஊறுறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகளில் என்னென்ன முக்கியமானதுன்னா கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இதை நல்லா மையை அரைச்சிட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிட்டு டெய்லி 2 கையளவு கொடுத்தீங்கனாலே அதை பிரித்து கொடுக்கணும். ஒரே வேலையாக கொடுக்காம பிரித்து கொடுத்தோம்னாலே ரத்தம் நல்லபடியாக ஊறும். இதிலே நம்ம வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுக்கான டானிக்லாம் நிறைய இருக்குது. அதை விட இது ரொம்ப சிறப்பான முறை. அதனால் இந்த உண்ணியை வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் இந்த வெயில் காலங்களில் நிறைய வருது. அதுவும் மேய போகிற மாடுகளில் தான் இது நிறைய வரும். ஏன்னா இந்த உண்ணிகள் வந்து இந்த புல்லுகளோட மேலே தான் உட்காந்துட்ருக்கும். போகும்போது அப்படி எளிதாக ஏறிக்கும். அதனால் பண்ணைக்குள்ளார வச்சு வளர்க்கும் போது இந்த தாக்கத்தை நம்ம கட்டுப்படுத்திடலாம். அது ஒரு முக்கியமானது. ஆனால் நம்ம எப்படி வளர்க்கும் முறை அதை பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணிட்டோம்னா இதை வந்து நம்ம முற்றிலுமாகவே தவிர்த்திடலாம்.